Hi friends, இப்பதான் first time நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்னைக்கு நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 12ல இது போல சூப்பரான ஒரு ஜுவல்லரி எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல ஜுவல்லரி எல்லாம் நம்ம சாரிக்கு ஒரே ஒரு ஜுவல்லரி மட்டும் போட்டால் போதுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இனிமே இது போல ஜுவல்லரி எல்லாம் நீங்க கடையில போய் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. நம்ம சேனலை பார்த்து நீங்களே இது போல ஜுவல்லரி எல்லாம் உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா செஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஜுவல்லரி செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேங்க. வீடியோவை கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பீட்ஸ் தேவைப்படுங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு பீட்ஸ் கேப் தேவைப்படும். அது நான் கோல்டன் கலர் பீட் கேப் எடுத்திருக்கேன். இது போல் பென்டன்ட் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் ஸ்பேசர், அதுக்கப்புறம் நமக்கு ஹெட்பின் தேவைப்படும். இது போல் பேக் ரோப் ஒன்று, கியர் வயர், கியர் லாக், சரிங்களா. இந்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஜுவல்லரி எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஜுவல்லரி செய்யும் போது இது போல தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயே நான் சொல்லியிருப்பேங்க. இது போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் சிங்கிள் லேயர் கியர் வயர் போல் டபுள் லேயர் கியர் வயர் போட்டு நான் செய்ய போகிறேங்க. ஏன்னா அப்போ தான் ஜுவல்லரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம பீட்ஸ் கேப் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ எனக்கு கியர் வயர் ஒன்றுக்கும் பாருங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு 2 கியர் வயரும். அதனால நான் 2 கியர் வயரும் சமமா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்களும் இது போலவே 2 கியர் வயரும் சமமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீட் கேப் இது போல ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரீன் கலர் பீட் ஒன்று போட்டுக்க போறேன். திரும்பவும் இன்னொரு பீட் கேப், சரிங்களா. இது போலவே தான் இந்த ஜுவல்லரி முழுக்க நம்ம செய்ய போறோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவை கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க. இது போல தான் நான் கோர்த்துருக்கேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பீட் இது போல் கோர்த்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே போலவே ப்ரௌன் கலர் பீட் கோர்த்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட் கேப், திரும்ப ப்ரௌன் கலர் பீட் ஒன்று போட்டுட்டு திரும்ப இன்னொரு பீட் கேப் போட்டுக்கிறேங்க. இதே போலவே தான் நம்ம கோர்த்து எடுத்துக்க போகிறோம், சரிங்களா. நான் இப்போ 2 பீட் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே போலவே நான் இன்னும் கொஞ்சம் பீட் கோர்த்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது போல் 5 பீட் மட்டும் கோர்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா. 5 பீட் கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் இது போல் ஸ்பேசர் நம்ம போடுவோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது போல் 5 பீட் கோர்த்து எடுத்துட்டு ஸ்பேசர் இது போல் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் திரும்பவும் இதே இதில் ஒரு பீட் கோர்த்துக்கலாம், சரிங்களா. பீட் கேப் போட்டு பீட் ஒன்று கோர்த்துக்கலாம். நான் க்ரீன் கலர் பீடோட தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ ப்ரௌன் கலர் பீட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு பீட் கேப் போட்டுக்கலாம், சரிங்களா. இப்போ ஒரு பீட் போட்டதுக்கப்புறம் திரும்ப இந்த ஸ்பேசர் போட்டுக்கலாம், சரிங்களா. இதே போலவே நம்ம க்ரீன் கலர் பீட் ஒன்று கோர்த்துட்டு இது போல் ஸ்பேசர் ஒன்று போட்டுக்கலாம், சரிங்களா. இதே போலவே நம்மளோட ரைட் சைட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சரிங்களா. நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸில் 11 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ், ஜுவல்லரி மேக்கிங் டுட்டோரியல் அந்த டைட்டிலில் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிகினர்ஸ் கூட நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு சூப்பரான இது போல் ஜுவல்லரி எல்லாம் செஞ்சு கற்றுக்கலாங்க. இப்போ நான் ஸ்பேசர் கோர்த்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்பேசர்லேயே நிறைய டிசைன் ஸ்பேசர் நமக்கு இருக்குது, சரிங்களா. அந்த கீழே அழகாக தொங்குது பார்த்தீங்களா, அது போல் நிறைய டிசைனில் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஜுவல்லரிக்கு இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால நான் இந்த ஸ்பேசரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 4 பீஸ் ஸ்பேசர் போட்டிருக்கேன் இல்லைங்களா. இது போலவே 8 பீஸ் வர்ற வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். நான் அப்படி போட்டு செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் 8 பீஸ் இது போல் கோர்த்து எடுத்துக்கிட்டேன். அதாவது நம்ம ஒரு சைடு, ஓகேங்களா, ஒரு சைடு கோர்த்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம சென்டரில் அந்த பென்டென்ட் போட்டுக்க போகிறோம், சரிங்களா. பென்டென்ட்லேயும் நிறைய டிசைன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைன் பென்டென்ட் போட்டுக்கோங்க. இப்போ நான்
ஒரு கணேஷா அதாவது ஒரு விநாயகர் சிம்பிள் இருக்கக்கூடிய இந்த பெண்டன்ட் வந்து நான் எடுத்திருக்கேங்க. இந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நான் ஜுவல்லரி வந்து செய்ய போகிறேன். அதை நம்ம இப்போ கியர் வயரில் வந்து கோர்த்து இது போல் சென்டரில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? இது போல் சென்டரில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைட் பாருங்கள், நம்ம இப்போ ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பீட்ஸ் கோர்த்து சென்டரில் பெண்டன்ட் வந்து வச்சுருக்கோம். திரும்பவும் இன்னொரு சைட் வந்து இதே போலவே பீட்ஸ் வந்து கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. கோர்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. நம்ம கோர்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது போல தாங்க இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தோமோ அதே போலவே நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு ரோப்லேயே பாருங்கள், ஒரு ரோப் தான் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்னொரு ரோப்பில் இன்னொரு எண்டிங் வந்து இருக்கும். அந்த எண்டிங்கை நம்ம இந்த கியர் வயரில் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயே வந்து சொல்லியிருப்போம். நீங்கள் கிளாஸஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது போல தாங்க இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம 2 சைடுமே வந்து பேக் ரோப்பில் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? நமக்கு இது போல தான் இருக்கும். இப்போ நம்ம கழுத்தில் நமக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த பேக் ரோப் அட்டாச் பண்ணுறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம கீழே பாருங்கள், பெண்டன்ட்டோட கீழே இது போல் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஹோல்ஸில் இது போல் சும்மா இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால அதுலலாம் நம்ம பீட்ஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் பீட்ஸ் கொடுத்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட் பின் தாங்க தேவைப்படும். ஹெட் பின் வந்து எடுத்துக்கலாம். அது கோல்டன் கலர் ஹெட் பின் தாங்க நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மற்ற எல்லாமே கோல்டன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கனால ஹெட் பின்மே கோல்டன் கலர் எடுத்துக்கிறேங்க. இது போல தான் இருக்கும் ஹெட் பின். சரிங்களா? எடுத்துட்டு இது போல் க்ரீன் கலர் பீட் வந்து ஒன்று அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ கட்டர் எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இதை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் வளைச்சிக்கலாங்க. அதே போல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இது போல் லைட்டாக இது போல் வளைச்சிட்டு அந்த பெண்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹோலில், சரிங்களா, ஃபஸ்ட்டு ஹோல் இது போல் மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அழகாக கீழே அது வந்து தொங்கும். நமக்கு அது சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு இது போல தான் இருக்கும். சரிங்களா? இதே போலவே நம்ம இன்னொரு கலர் பீட், அதாவது ப்ரௌன் கலர் பீட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 2 பீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது போல தான் இருக்குது. இதே போலவே இந்த ஹோல்ஸ் முழுக்க நம்ம 2 கலர்ஸையுமே மாற்றி மாற்றி கொடுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இவ்வளோதாங்க. கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸ்ல எல்லாம் நம்ம பீட்ஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. நீங்களும் இது போலவே கீழே வந்து இது போல் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம சூப்பரான ஒரு நெக்லஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லஸ் நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நீங்களுமே இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு நெக்லஸ் நீங்களுமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இனிமே உங்களோட சாரீக்கு மேட்சிங்கான கலரில் நீங்களே இது போல் ஒரு நெக்லஸ் அழகாக செஞ்சிடலாங்க. உங்களோட குட்டீஸ்க்கும் பட்டு பாவாடை சட்டைக்கு இது போல் ஒரு ஜுவல்லரி வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஜுவல்லரி எப்படி இருந்தது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜுவல்லரிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் எல்லாம் நீங்களும் செஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜுவல்லரி மேக்கிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.